இறைவனடி சரணம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கடல் சார்ந்தது என்பதால் ஆடி, தை மற்றும் மகாலய அமாவாசை போன்ற புண்ணிய தினங்களில் இங்கு வந்து பித்ரு ஆராதனை செய்வது சிறப்பு என்பார்கள் பெரியோர்கள். இது மட்டுமல்ல, இன்னுமொரு சிறப்பம்சமும் இங்கு உண்டு. காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்களும் இந்த தலத்தில் தீர்த்தமாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் கடற்கரையில் அமைந்திருந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்து விட்டதாகவும் அந்த தீர்த்தங்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டுகள் காணாமல் போய்விட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனால் இந்த 24 புண்ணிய தீர்த்தங்களில் தற்போது கந்த புஷ்கரணி எனப்படும் நாழி கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் நீராடி வருகிறார்கள். நாம் இந்த பதிவில் சிறப்புமிகு அந்த 24 தீர்த்தங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம். முகாரம்ப தீர்த்தம். இதில் மூழ்குவோர் கந்தக்கடவுளின் கருணை அமுதத்தை பருகுவர். தெய்வானை தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் ஆடை, அணிகலன், போஜனம், தாம்பூலம், பரிமளம் என்கின்ற இன்பத்தை பெறுவர். வள்ளி தீர்த்தம். இந்த தீர்த்தம் பிரணவஸ்வரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்தப்பெருமானின் திருவடித் தாமரையை தியானிக்கும் ஞானத்தை கொடுக்கும். லக்ஷ்மி தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் குபேரனும் அடைவதற்குரிய செல்வங்களை பெறுவர். சித்தர் தீர்த்தம். காமம், வெகுளி, மயக்கம் என்னும் முக்குற்றங்களும் நீங்கி முக்திக்கு தடையாகிய பகைகளை விலக்கி முக்தி வழியை நாடச் செய்யும். திக்பாலகர் தீர்க்கம். கங்கை, யமுனை, காவிரி முதலிய தீர்த்தங்கள் கொடுக்கும் பலனை தரும். காயத்ரி தீர்த்தம். அநேக வேள்விகளைச் செய்தவர் அடைகின்ற பலன்களை அருளும். சாவித்ரி தீர்த்தம். பிரம்மாதி தேவர்களாலும் காண்பதற்கு அரிய உமாதேவியின் பொன்னடிகளை பூஜித்த பலனை கொடுக்கும். சரஸ்வதி தீர்த்தம். சகல ஆகம புராணங்களையும் அறியத்தகுந்த அறிவை கொடுக்கும். ஐராவத தீர்த்தம். சந்திரபதாகை முதலிய நதிகளில் நீராடிய பலனை பெறலாம். வைரவ தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடியோர் பல புண்ணிய நதிகளில் மூழ்கியவர் அடையும் பலனை அடைவர். துர்க்கை தீர்த்தம். சகல துன்பங்களும் நீங்கி நன்மை கிட்டும். ஞான தீர்த்தம். இறைவனை அடைய நினைப்போருக்கும் இறைவன் அருளை உலகிற்கு பரப்ப நினைப்போருக்கும் நன்மையை கொடுத்தருளும். சத்திய தீர்த்தம். களவு, கள்ளுண்டல், குரு நிந்தை, அகங்காரம், பகை, சோம்பல், பாதகம், அதிபாதகம், மகாபாதகம் ஆகியவற்றினின்றும் நீக்கி சித்தத்தை நன்னெறியில் நிற்கச் செய்யும். தரும தீர்த்தம். தேவாமிருதமாகிய மங்களகரத்தை கொடுத்தருளும். முனிவர் தீர்த்தம். இதில் மூழ்குவோர் ஜகத் ரட்சகனைக் கண்ட பலனை பெறுவர். தேவர் தீர்த்தம். காமம், குரோதம், லோபம், போகம் போன்ற 6 குற்றங்களை நீக்கி ஞான அமுதத்தை நல்கும். பாவநாச தீர்த்தம். சாபங்களை விலக்கி அனைத்து புண்ணியங்களையும் அளிக்க வல்லது. கந்த புஷ்கரணி தீர்த்தம். இதில் மூழ்குவோர் கந்தப்பெருமானின் திருவடியைத் தொழும் மேன்மையை பெறுவர். கங்கா தீர்த்தம். இத்தீர்த்தம் முக்திக்கு ஏதுவாய் பிறவிக்கடலை கடக்கச் செய்யும் தெப்பம் போன்றிருக்கும். சேது தீர்த்தம். சகல பாதகத்தினின்றும் நீக்கி நன்மையை கொடுத்தருளவல்லது. கந்தமாதன தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர்க்கு பாவங்களை போக்கி பரிசுத்தத்தை தரவல்லது. மாதுரு தீர்த்தம். இது அன்னையைப் போன்று ஆசீர்வதித்து பன்மடங்கு பலனை கொடுக்க வல்லது. தென்புலத்தார் தீர்த்தம். இதில் ஒரு தரம் மூழ்கி எழுவோருக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்து விளங்க செந்திலாண்டவர் திருவருளை கொடுத்தருளுவார். மேலும் கோயிலுக்கு தெற்கே 200 அடி தூரத்தில் நாழிக்கிணறு உள்ளது. பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக 1 அடி பரப்பும் 7 அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உவர்ப்பு அற்ற நன்னீராக காட்சி தருகின்றது. சமுத்திரக் கரையோரம் இப்படி ஒரு இனிய நீர் அமைந்துள்ளது கந்தப்பெருமானின் அருளேயாகும். இதில் மூழ்குவோர் சகல நலன்களையும் பெறுவார்கள். இத்தகு தீர்த்த சிறப்புகள் மிகுந்த திருச்செந்தூருக்கு ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை என்று புனித நீராடி
முன்னோரை ஆராதித்து அருள் பெற்று வருவோம். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.